வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. திரைப்படங்களில் ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு விதம். அதில் சமீபத்தில் வெளியான காந்தாராவில் வந்து பார்த்திங்கன்னா சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அவங்க நம்பிக்கை, அவங்களோட சாமி, அதன் பின்னாடி இருக்க கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியதுக்கு முன்னாடி காந்தாரோட படம் வந்துச்சு. அதோட ப்ரீக்வலாக இப்போ வந்து காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற படத்தை வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறனால நான் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாமே வந்து பாரி அவர்கள் அந்த படத்தை பார்த்து வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பாரியின் பார்வையில் அந்த படம் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஒரு வழியாக போய் பார்த்துட்டீங்க. அதாவது 3 மணி நேரம் படம். அதான் காலையிலேயே போய் மொதல் ஷோ பார்த்துட்டு, மொதல் ஷோ இந்த சென்ஸ் காலையில் இன்றைக்கி போட்டதில் ஷோ படமே எடுக்க போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு தேட்டரில் இருந்துச்சு, போய் பார்த்துட்டேன். படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு படமாக வந்து ஓகே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியலனால சில இடங்களில் பாசிட்டிவ் நிறையா இருக்குது. அதே போல் சினிமா தனத்தையும் கொஞ்சம் நிறைய உள்ளே அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தில் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சில விஷயங்கள் அவங்க காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து இந்த காமெடி பண்ணுறேங்கிற பேர்லாம் அது கொஞ்சம் அது அந்த படத்தோட ஒட்டலை. இந்த படத்துக்கான கதைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இந்த கதைக்கு டீவியேட் ஆகிற மாதிரி சில சம்மந்தமில்லாத காமெடிஸு, சம்மந்தமில்லாத ஒரு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அந்த படத்துக்கு ஒரு மைனஸாக நான் பார்த்தேன். மித்தபடி ஓவராலாக அந்த படம் என்பது ஒரு நல்ல படம் தான். ஓகே. நீங்கள் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ரொம்பலாம் குறை சொல்ல முடியாது அந்த படத்தில். நம்ம வந்து அது வேறு மொழி படம், அது கன்னட படம். அதனால் நம்ம அந்த கன்னடர்களுடைய பார்வையும் சேர்த்து யோசிக்கணும். ஏன்னா நம்ம தரப்பில் இருந்து பார்க்கும்போது அந்த வழிபாட்டின் மீது நமக்கு பெரிய அளவு பரிச்சயம் இருக்காது. ஆனால் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அப்போ அவங்களோட எமோஷன்ஸோடு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங்கை கொடுக்கும். நமக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள் அதுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் அங்கங்கே நம்மளால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு இருந்த ஒரு சில தேடல்களுக்கு இந்த படத்துலையும் அந்த படத்தோட டைரக்டர் ஏனோதானோன்னு படத்தை எடுக்கல. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ரிசர்ச் இருக்குது. அவர் வந்து அந்த வழிபாடும் அந்த வழிபாடு சார்ந்த மரபுகளையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் காட்டணுங்கிறத காட்டியிருக்காரு. பட் இந்த படத்தில் கதை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன கதை. இப்போ இந்த காந்தாரா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த கான்செப்ட். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்தப்போ இந்த கான்செப்டில் யாரும் படம் பெருசாக எடுக்கலை. அப்போ அந்த குலதெய்வத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த குலதெய்வத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படிங்கிற மாதிரி அதை காமிக்கும் பொழுது அந்த குலதெய்வ நம்பிக்கை கொண்டவங்க, அந்த சாமி ஆடுறவங்க போகிறவங்க எல்லாத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அது வந்து வேறு லெவலில் ஒரு இது கொடுத்து. அது இல்லாமல் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கிற சண்டையாக தான் போய்கிட்டு இருக்கும். அந்த கடைசி கிளைமேக்ஸில் தான் கடவுளுடைய வருகை வரும். அப்போ அதோடு அது முடியும். இப்போ வந்து என்னன்னா இந்த படம் வந்து அந்த கடவுளுடைய தன்மையிலிருந்து தான், அந்த கடவுளுடைய கதையாக தான் இந்த படம் ஒரு இதாக கொண்டு வருது. அப்போ அதோட ஆரிஜின் ஸ்டோரி, அந்த கடவுள் என்ன, அந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கையை சொல்கிறதோட இந்த கதை முடியுது ஆக்சுவலாக. ஆனால் அந்த கதையை வச்சு மட்டும் ஓட்ட முடியாதுங்கிறதுக்காக அந்த நம்பிக்கை சொல்லிட்டு அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்து சொருகி அதை கொஞ்சம் அந்த ஒரு கதையை இழுத்து காட்டுறாங்க. அந்த இழுக்கிற இடத்துல கொஞ்சம் அங்கங்கே தொய்வு வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. எடுத்துக்காட்டுக்கு சில சண்டை காட்சிகள் ரொம்ப நேரத்துக்கு நீட்டி முழுக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த சண்டை காட்சி நமக்கே புரியுது, இவங்களெல்லாம் வந்து கொல்ல போகிறாங்க, ஓகே அதுதான் நடக்குது, அதையே ரொம்ப நேரம் காட்டுற மாதிரி ஒரு சீன். இந்த மாதிரி இடங்களை மட்டும் அந்த படத்தில் அங்கங்கே தொய்வு நமக்கு இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த ரிவ்யூ பார்க்காதவங்க போய் பாருங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக அது ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு வாயில எச்சைகள் தீந்து போனது தான் கணக்கு. அந்த அளவுக்கு நம்ம கழுவி ஊற்றணும். இந்த படம் என்பது ஆக்சுவலாக உங்களை மாதிரி தான் நிறைய பேர் அந்த படத்தை பற்றி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியும். இந்த படம் என்பது ஒரு போற்றுதலுக்குரிய படம். காரணம் என்ன அப்படின்னா, கன்னடர்களுடைய வழிபாடு, அது கன்னடர்கள் கூட சொல்லக்கூடாது, இது துளுவர்களுடைய வழிபாடு. இன்னைக்கு வந்து கர்நாடகாங்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் துளுங்கிறவங்க அவங்க தனி ஸ்டேட்டு கேட்ட அதை வரலாறுலாம் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துளுவர்கள் வந்து தமிழ்நாட்டோடு நாங்கள் வந்துடுறோம்னு கேட்ட காலங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் நடந்துருந்ததுன்னா இந்நேரம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு தான் இந்த படம் வந்து தமிழ் படமாக கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அது மாதிரி சில குழப்பங்கள் எல்லாம் இது கர்நாடகா படமாக வந்திருக்கு. ஸோ பட் துளுவர்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் டு தமிழர்களோட பல இடங்களில் அது ஒத்து போகும். இந்த படத்துலையும் சில இடங்கள்ல அங்கங்கே ஒத்து போகும். நான் அதை சொல்கிறேன் இந்த வீடியோவில்.
அப்போ அந்த துளுவர்களுடைய நம்பிக்கையை இந்த படம் வெளியில் கொண்டு வரதாக இருக்குது. ரெண்டாவது, அவர்களுடைய மரபையும் மாண்பையும் தூக்கி பிடிக்கிற விதமாக இந்த படம் இருக்குது. பல இடங்களில் அவங்களுடைய வழிபாடு வந்து எங்களோட வழிபாடு சரியானது, எங்களோட வழிபாடும் எங்களோட நம்பிக்கையும் எங்களோட பழக்க வழக்கங்களும் முறையானது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை பாருங்கள் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு ஆணி அடித்தது போல் இந்த படம் வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதற்கு இந்த படத்தை வந்து பாராட்டுறோம். ஒரு பழங்குடி மக்களுடைய தன்மையில் இந்த சமூகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாட்டை இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த படமும் ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கே தெரியும், என்னதான் இருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் அதை விட்டுற போகிறதில்ல. ஆனால் குலதெய்வத்தை பற்றியான புரிதல் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல குலதெய்வம்னா என்ன, குலதெய்வத்துக்கு பின்னாடி நிறைய பேருக்கு குலதெய்வமே இல்லாமல் இல்லை மறந்துடு, இல்லை அப்பா அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்காம கூட சில பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரையும் தட்டி எழுப்பி, தம்பி உன்னோட குலதெய்வத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, அவங்க வரலாறு நீ என்னன்னு தெரிஞ்சுக்கோ, உன் ஊரில் உன் சொந்த ஊரில் உன் பூர்வீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கிற ஒரு ஒரு அவேக்கனிங் கால்னு சொல்லலாம் இந்த படம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, அது ஒரு தூண்டி இருக்கு, உண்மையிலேயே தூண்டி இருக்கு. அதனால் இந்த படத்தை வந்து நம்ம உண்மையிலே ஒரு நல்ல படம்னு சொல்கிறோம். இன்னொன்று, இது ஒரு கர்நாடக படம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இந்த தக் லைஃப் இந்த மாதிரியான படங்கள்லாம் அங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த மொழி உணர்வு இதெல்லாம் வச்சு இந்த படத்தை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லலை. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்னடர்கள் அவங்க உணர்வு எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. பட் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சுன்னா, அது கன்னட படமாக இருந்தாலும் சரி, தமிழ் படமாக இருந்தாலும் சரி, அது வரவேற்பாங்க, ஆர்ட்டை ரசிப்பாங்க. கலை வடிவத்தை கலையாகத்தான் பார்ப்பார்கள். அதற்குள்ளே வந்து அரசியலை வந்து தமிழர்கள் பொருத்தி பார்க்கறது கிடையாது. கன்னடர்களுக்கு இந்த தெளிவு வந்து வேணும். ஏன்னா தக் லைஃபுங்கிறதுல யாரோ ஒரு ஆக்டர், அதில் நடித்த ஒரு ஆக்டரோட கருத்துக்காக நீ படத்தையே வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நின்னீங்க. அது சரி, உங்கள் மொழி உணர்வுக்கு நிற்கிறீங்க. பட் ஆனால் வேறொரு மொழியை சிறுமைப்படுத்தி அந்த மொழி உணர்வை நீங்கள் காட்டும்பொழுது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்துக்கு வந்து தமிழர்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் முழுக்க இது வந்து இந்த கலைப்படி வடிவத்தை நம்ம இது பண்ணுறோம். அது போக இந்த டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ரிஷப் ஷெட்டி, அவர் மற்ற ஆட்கள் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு கன்னடர், அவர் துளுவர், அதை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக முழுமையாக தமிழில் இன்டர்வியூ பேசினார். அதுக்கும் அவர் வந்து நம்ம பாராட்டுறோம். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட வந்து பேசும்பொழுது வந்து அந்த ஒரு திமிர் இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமாக ஒரு ஈஸி கோயிங்காக அவர் வந்து ஓப்பனாகவும் பேசினார். சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு தயங்கவும் இல்லை. நான் ஃபுல்லாலாம் பார்க்கல, என்னென்ன பேசியிருக்கான்னு தெரியல. பட் அங்கங்கே சீன்ஸ் கட் பண்ணி வந்திருந்தது. அதில் அவர் வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் இது பண்ணும்பொழுது அவர் தமிழ் ஆடியன்ஸுக்கு புரிகிற விதத்தில் ரொம்ப டவுன் டு எர்த்தாக சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கர்நாடக திரைத்துறை ஒருபடி மேலே போய் கொண்டு இருக்கிறது. தமிழ் திரைத்துறை வந்து சில கிறுக்கர்களால், சில அயோக்கியர்களால் ஒரு படி கீழே இறங்கிக்கிட்டு வருது. இதை தான் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வசூலை வந்து காந்தாரா வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது நல்ல கலைப்படைப்பு நம்மக்கிட்ட இல்லைங்கிறதையும் அது காட்டுது. நான் தமிழ் படத்துக்கு நம்ம இந்த போனல தீபாவளிக்கு, அதில் ஹவுஸ்ஃபுல்லான கூட்டத்தோட காந்தாராவோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல், பெரிய தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு தமிழ் டைரக்டர்ஸ், இயக்குனர்கள், ப்ரொடக்ஷன் டீம்ஸு, இதில் தயவு செஞ்சு நம்ம மக்களோட ரெசனேட் ஆகிற கருத்துக்களை கொண்டு வந்தீங்கன்னா தான் படங்கள் ஓடும் இனிமேது. இப்போ கர்நாடக மக்களோட அந்த துளு மக்களோட அவங்களோட கருத்துக்களை, அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற படமாக இவைகள் இருப்பதால் தான் அங்கேயும் ஓடுது. வேறொரு மக்களை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நம்மளை போன்ற எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து இங்கேயும் ஓடுது, நார்த்லேயும் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது. ஏன்னா எல்லாருக்கும் மக்களை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்மளோட வாழ்வியல் இவற்றை வந்து மேலோங்கி காட்டுறதுல திரைத்துறை வந்து ஒரு கவனம் செலுத்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிற வேலையை உட்காந்து தமிழ் சினிமா பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா உருப்படாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கனாமியும் காணாமல் போயிடும். இன்னைக்கு பாலிவுட்டுக்கு அடுத்து இடத்துல நின்றுட்டு இருந்தது தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதோட பிரம்மாண்டம் பெருசு, அதனால அவங்க இருப்பாங்க. ஆனால் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து குவாலிட்டியில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுற விதமாக மலையாளம் இண்டஸ்ட்ரியும் இப்போ கன்னட இண்டஸ்ட்ரியுமே, முன்னாடி கன்னட இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமாக காமெடியாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படி இருக்குது? இல்லைங்க, இப்போ என்னென்னா நம்ம 60s 70s 80sலேயே எங்கேயோ போயிட்டோம். இது வந்து வீக்கஸ்ட் டீகேட் ஆஃப் பாலிவுட்னு எனக்கு தோணுது. இந்த கடந்த 10-15 வருஷம் என்பது தமிழ் திரைத்துறைக்கு
சாபக்கேடாகத்தான் போய்கொண்டிருக்கு. பல படங்கள் வந்து மட்டமான இங்கே நல்லா ஓடுற படம் கூட மட்டமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சொல்லிடுறேன். இந்த அடிப்படையில் இந்த படம் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் தொய்வும் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஏன்னா கதை இல்லாமல் கொஞ்சம் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தொய்வு அங்கங்கே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு படம் வேகமாக படம் முடிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா படத்தில் கதை நிறையா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நடக்க போது நமக்கு தெரிஞ்சும் அது அப்படியே போய்கிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் அது ஜவ்வு மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ட்ராகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அது. இப்போ நம்மளுடைய விமர்சனம், அதாவது விமர்சனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட இந்த படம் நிறைய பேருக்கு முடிச்சு நாங்கள் வெளியில் வரும்போது ஏன் நம்ம கூட வந்த தம்பிகளுக்கே வந்து அந்த படத்தில் வந்து கதை வந்து புரியல, இல்லை இந்த கதையோடைய தன்மை புரியல, டீட்டெயில்ஸ் இந்த ஒரு சாமியை கட்டுறாங்க அந்த ஒரு சாமியை கட்டுறாங்க, என்னது என்ன நடக்குது, கடைசியில் வேலோட சூலத்தோட வராரு அவர் சிவனா என்ன ஏது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் யார் இந்த டார்க் எனர்ஜி இதெல்லாமே வருது. பிரம்ம ராட்சசன் ஒருத்தர் ஹல்க் மாதிரி ஒரு ஃபைட் வருது, இது என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா அந்த குலதெய்வ வழிபாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்படி அந்த நம்பிக்கை என்னவோ அந்த நம்பிக்கை அப்படியே வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படிப்பட்டது மட்டும் அல்ல, அது ஒரு நம்பிக்கை. அதுக்கு பின்னாடி வேறு விஷயங்கள் இருக்கும். இதில் ஒரு இடத்துல அவங்க கிளியராக வந்தாங்க. என்னென்னா இதில் 2 கடவுள்களை வந்து முக்கியமாக பிரதானப்படுத்துவாங்க. 2 குலதெய்வம். அந்த 2 குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பஞ்சருளி, அது வந்து பெண் தெய்வம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சருளி தான் மஞ்சளாக முகத்தில் பூசிட்டு அந்த நெல் மணிகளை, அதாவது நெல் இந்த செடிகள் எல்லாத்தையும் இதாக உடம்புல இதாக போட்டுட்டு அப்படியே அந்த டான்ஸ் ஆடுற அந்த கடவுள் இருக்குல்ல, அதான் பஞ்சருளி. அவங்க பெண் தெய்வம். பஞ்சருளிங்கிறவங்க பெண் தெய்வம். பஞ்சருளி வந்து காட்டு பன்றியோட உருவகப்படுத்துகிறாங்க. அது வருது, அதனால தான் காற்று பன்றி காட்டுற இடமெல்லாம் பஞ்சருளி. காதில் வந்து இது போட்டு அந்த காட்டு பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்லையும் பஞ்சருளி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் பாட்லையும் 2 கடவுளும் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து இந்த கூலிகாங்கிற கடவுளை பற்றி பெருசாக காட்ட மாட்டாங்க. இதில் கூலிகாவை அதிகமாக காட்டுறாங்க, பஞ்சருளியை கம்மியாக காட்டுறாங்க. இப்போ இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சருளி என்ன கூலிகா என்ன அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கலாம். பஞ்சருளி அப்படிங்கிறது வந்து அதுவும் துளு மக்களுடைய கடவுள் தான். ஃபெர்டிலிட்டி காடஸ். ஓகே, ஃபெர்டிலிட்டிக்கான காடஸ். இப்போ காட்டு பன்றியை ஏன் வந்து அவங்க அங்கே உருவகப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காட்டு பன்றியை வந்து வெவ்வேறு இடத்துல இது பண்ணுவோம். ஆனால் பன்றி அப்படின்னாவே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது ஒரு விஷயம் என்ன? கூட்டம் கூட்டமாக அலையும், அதிகமாக குட்டி போடக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம். அப்போ ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு ஐக்கானா அந்த கால மனிதர்கள் வந்து காட்டுப்பன்றியை வந்து கருதுனாங்க. ஏன்னா நிறைய குட்டி போடும், நிறைய ஈஸியாக இனப்பெருக்கம் செய்யும். அப்போ ஃபெர்டிலிட்டினா அந்த ஒரு வளர்ச்சிக்கான இல்லை வந்து ஒரு உயிர் உருவாக்கத்திற்கான இனவிருத்திக்கான உற்பத்திக்கான அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி. அப்போ காட்டுப்பன்றியோட அதை வந்து உருவப்படுத்துவாங்க. அப்படி இந்த பஞ்சுருளியை வந்து காட்டுப்பன்றியோட பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஃபெர்டிலிட்டி காட். ஃபெர்டிலிட்டி அடுத்த இன்னொரு கான்செப்ட் என்னென்னா விவசாயம், உணவு உற்பத்தி, இதுவும் ஃபெர்டிலிட்டி தான். எல்லாமே உங்களுக்கு வந்து விவசாயம்ங்கிறது என்னது? செடிகளுடைய இனப்பெருக்கம், இன உற்பத்தி, ஒரு செழிப்பு தான். செழிப்பு, காடுகளுடைய பாதுகாப்பு, காடுகளுடைய செழிப்பு, காடுகளோட பச்சைத்தன்மை, இதெல்லாம். இப்போ பஞ்சுருளி நீங்கள் யாரோடலாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னா பச்சையம்மா, நம்மளுடைய தமிழ் தெய்வங்கள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மக்கிட்டையும் பல ஃபெர்டிலிட்டி காடஸ் இருக்காங்கல்ல. அதில் இப்போ பச்சையம்மன் இவங்கெல்லாம் வந்து ஃபெர்டிலிட்டிக்கானது. இப்போ பச்சையம்மன் கையில் என்ன இருக்கும்? விவசாயத்திற்கு நெல் கதிர்கள், அதுக்கப்புறம் வந்து கரும்பு கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான இதெல்லாம். ஸோ பஞ்சுருளி வந்து ஃபெர்டிலிட்டி காடஸ். இது ஒரு குலதெய்வமாக துளுவர்கள் வழிபடுறாங்க. அப்படியே வச்சுட்டு கூலிகாங்கிறது ஆண் கடவுள். அந்த ஹூலிகாங்கிறது என்ன அப்படின்னா ஹூலிகா புலி கடவுள் தான். டைகரை தான் அந்த புலிகா, அதாவது புலி கடவுள். அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, புலிங்கிறது ஹுலி அப்படின்னு இதில் கன்னடத்தில் இருக்கும் போல, இல்லை துளு மாறுத நம்ம தெரியல, அதை ஹுலிகாங்கிறத அவங்க கூலிகா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது புலியோடைய அவதாரம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த கடவுளும் வழிபடப்படுது. அது ஒரு சக்திக்கான கடவுளாக பார்க்கப்படுது, அதிகாரம் சக்திக்கான கடவுளாக பார்க்கப்படுது. அதனால தான் டைகரை வந்து காட்டுறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புலியாட்டம்னு ஒன்று ஆடுவோம். அதே மாதிரி தான் கன்னடர்களோட புலியாட்டம் ஆடும் பொழுது இந்த கடவுளுடைய தன்மையிலிருந்து அவங்க அதை செய்கிறாங்க. அதாவது துளுவர்கள் இந்த ஆடும் பொழுது அவங்க அந்த தன்மையிலேருந்து அவங்க செய்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த 2 கடவுள்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புலியை காட்டும் பொழுதெல்லாம் வர்றது ஒரு ஆண் கடவுள்.
காட்டு பன்றியை காட்டும் பொழுதுலாம் அங்கே வர்றது ஒரு பெண் கடவுள். இப்போ இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த டிஃப்ரென்சியேஷனை கரெக்டாக அவர் சாமி ஆடும்போது காட்டியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து ஆண் கடவுள் வந்து புலி கடவுள் வந்து இறங்கி அப்போ தான் அந்த புலி அந்த ஆக்சுவலாக வர்றது வந்து கையில் சூலத்தை வச்சுட்டு வர்றது சிவன் கிடையாது, புலி கடவுள். அந்த கூலிகா தான் உடம்புக்குள்ளே இறங்கியிருக்கு. ஆனால் கூலிகா யாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து ஒரு விஷயம் காட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த குலதெய்வங்கள் எல்லாமே ஈசனுடைய அம்சங்கள், ஈசனுடைய கணங்கள். கணம்னா வாகனம்னு அர்த்தம். ஓகே. இப்போ பூத கணங்கள் அப்படிம்போம். அப்போ சிவனுக்கு சம்பந்தப்பட்ட இல்லை சிவனுக்கு வேண்டப்பட்ட சிவனுடைய சப்ஸ்டியூட் கடவுள்கள் போல, சிவனுக்கு கீழே தொண்டு செய்கிற கடவுள்கள் போல இவங்க. இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்களெல்லாம் வந்து சிவன் தான் அனுப்பி வைக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய பிலீஃப்ல இருக்கு. அப்போ சிவன் அனுப்பி வச்சு இந்த காந்தாராங்கிற இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடவுள்கள் 2 கணங்கள். அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கல் உழுகுமா, அது வந்து புலியா மாறும். இன்னொரு ஒரு கல் உழுகுதா, அது வந்து காட்டு பன்றியா இருக்கும். இதை தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த அனிமேஷன்ல காட்டுவாங்க. ஸோ இந்த 2 கடவுள்கள் வந்து இந்த பஞ்சுருளி மற்றும் குலிகா இந்த காட்டு பகுதியும் இந்த மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக சிவனால இங்கே அனுப்பப்பட்டவங்கிறது தான் அந்த பிலீஃபோடைய கான்செப்ட். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கடவுள்கள் வந்து இந்த நிலத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த நிலத்துக்குள்ள பிரச்சனை வருது. இந்த காட்டை அழிக்கணும்னு ஒரு குரூப் வருது. அதில் வந்து பிளாக் மேஜிக்கை ஃபாலோ பண்ணுற ஒரு கும்பலும் இருக்கு. அதாவது கடவுளுக்கு எதிரான செயல் திட்டம், நரபலி கொடுக்கறது, மக்களுடைய வழியிலிருந்து சக்திகளை பெறது, வழியில பவர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல ஒரு நரபலி கொடுக்குற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அவங்களும் அந்த காட்டுக்குள்ள தான் வாழ்றாங்க. அவங்க அந்த இறை சக்தியை அடையணும், அந்த இறை சக்தியை புடுங்கணும்னு பாக்குறாங்க. ஒரு மக்கள் வந்து அந்த இறை சக்திக்கு உட்பட்டு அந்த இறை சக்தியை வணங்கி வாழ்றாங்க, கட்டுப்பாடோட இருக்காங்க. புரியுதா? அதாவது ஒரு இறைவனை வணங்கி வாழ்ற ஒரு கூட்டம், இறைவனை மறுத்து வாழ்ற ஒரு கூட்டம். இது 2 கூட்டமும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க காலங்காலமா. இது போக ஒரு நாடு இருக்கு. அதுதான் அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், அதுதான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சாம்ராஜ்யம். இதை வந்து இந்த படத்துக்காக என்ன பண்றாங்க, கடம்பா டைனாசிட்டியோட கொஞ்சம் லிங்க் பண்ணுறாங்க. அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக உள்ள நோண்டி பார்த்தா தான் இந்த கடவுள்களுக்கும் அந்த கடம்பா டைனாசிட்டிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் அதுக்கு ஏன்னா நான் படம் பார்த்துருன்னே வந்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கெலாம் ரிசர்ச் பண்ணுறல. ஸோ பட் கடம்பா டைனாசிட்டியும் வந்து அவங்க ஒரு இதுக்கு ஒப்புக்கு எடுத்துக்கிறாங்க. மேபி கடம்பா டைனாசிட்டி காலகட்டத்தில் இந்த வழிபாட்டு முறைகள் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அதனால அவங்க அந்த ரெஃபரன்ஸுக்கு கடம்பா டைனாசிட்டியை அவங்க எடுக்கிறாங்க போல. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குடும்பம் இருக்குது, ராஜா இருக்கார். அவர் இங்கே இருக்க பகுதியில் இருக்க குறுநில மன்னர்கள்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு அவர் கண்ட்ரோலில் இருக்கார். அவருக்கு என்னென்னா, அதான் அந்த தாத்தா கேரக்டர், அதான் அந்த ஃபர்ஸ்ட் ராஜா. அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது எல்லா பக்கமும் இது அடையணும்னு பார்க்கும்பொழுது இந்த காட்டு பகுதியிலேருந்து வரக்கூடிய மூலிகைகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த மிளகு, இங்கேருந்து காட்டுக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ அவருக்கு புரியுது. அப்போ இந்த காட்டை வந்து நமக்கான இடமா மாற்றிக்கணும்னு பண்ணி இந்த காட்டுக்குள்ளே படையெடுத்து போகிறாரு. படையெடுத்து போய் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி அடிமையாக எழுத்துட்டு வராரு. இதில் தொடர்ச்சியாக ரத்த சகதி ஆகுது. இப்போ இதில் ஒரு லெவலுக்கு மேலே என்னென்னா, இந்த காட்டில் அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு அவங்க போகும்போது அந்த சாமி வந்து போட்டு அடிச்சு எடுக்குது. எந்த சாமி அடிக்குதுன்னா, கூலிகா. அதான் புலிக்கடவுள் தான் போட்டு அடின்னு அடித்து, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த அடிக்கிற விதமே ஒரு புலி வந்து இறைய தூக்கிட்டு போகிற மாதிரி கான்செப்ட்லேயே தான் அது அடிச்சிருக்கும். அப்போ அந்த அப்பாவை கொன்னுருது. மகன் இருப்பான், மகன் வந்து இது எல்லாத்தையும் கண்ணால பாக்குறான். ஜெயராம் கேரக்டர் வந்து கண்ணால பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து தப்பிச்சு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இறை சக்தியை கட்டுப்படுத்தணுங்கிற நினைப்புல இருக்கக்கூடிய அந்த கொலகார கூட்டம் ஒன்று இருக்குல்ல, ஒரு பிளாக் மேஜிக் பண்ற கூட்டம், அந்த பிளாக் மேஜிக் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கும் ஓரளவுக்கு அதை பத்தி தெரியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஆளை பாதுகாத்து அவரை கொண்டு வந்து திரும்ப ராஜ்யத்துக்குள்ள ஒப்படைச்சேன்னா, சின்ன பையனா இருக்காரு, அப்பா செத்துட்டாரு. ஸோ அவரை பாதுகாப்பா இருந்து அந்த ராஜ்யத்தை அவங்க அப்படின்னா கான்செப்ட் என்னன்னா, அந்த ராஜ்யத்துக்கு பின்னாடி பேக் போனா இப்போ இந்த மந்திரவாதி கூட்டம் வந்து அங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல 2 குழந்தை அவருக்கு பிறக்குது. அப்போ அந்த பையன் வளர்ந்து ராஜாவாயிராரு, முடிசூட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. அந்த 2ல ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ட்வின்ஸ். இந்த பெண் குழந்தை வந்து என்னன்னு பார்த்தா செத்து பிறக்குது. செத்து பிறக்கிற பெண் குழந்தைக்கு இந்த பெண்கள் வந்து பிளாக் மேஜிக் மூலமா தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க, பட் அதுவே பிளாக் மேஜிக் தான். ஸோ பிளாக் மேஜிக் மூலமா தான் இந்த பெண்ணுக்கு வந்து உயிரே வருது. ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பெண் வந்து இறந்துடுறா, அவளை திரும்ப உயிர் பெற்று வர வைக்கிறதே வந்து தீய சக்தி தான். தீய சக்தியோட ஒரு ஐக்கானா தான் அவள் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஸோ பட் இதெல்லாம் வந்து நம்ம கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் இருக்க வரைக்கும் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி கான்செப்டில் தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்க வில்லி. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த பெண் வந்து இது இருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே
கடவுள் மறுப்பாளர்களால் நடத்தப்படுற சாம்ராஜ்யம்ங்கிறது உங்களுக்கு புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த அரசன் வந்து தன்னுடைய மகனை வந்து ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்துருக்கான். அவன் ஒழுக்கம் கேடா இருக்கான், பெண்கள் இருக்க விடுதியில் தான் அதிகமாக இருக்கான். இப்படி ஒன்றும் இல்லாதவனை வந்து சின்ன வயசுலேயே வேற அவனுக்கு பக்குவமும் இல்லை, வீரமும் இல்லை, பக்குவமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அவனை வந்து முடிசூட்டிடுறான். அவன் ஒரு எச்சப்பயலாக இருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கு. அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறத விவரமானவளாக இருக்கிறாங்கிறது அந்த இதில் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சைமில்டேனியஸாக இவங்களுக்கு இந்த அரசருக்கு குழந்தை பிறக்கிற அதே காலகட்டத்தில் காட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து என்னன்னே தெரியாமல் கிடைக்குது. அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியல, இல்லை பிறந்ததா இல்லை இறைவனால் அனுப்பப்பட்டதானோ அது அந்த படத்துலையும் விளக்கம் கொடுக்கல. ஆனால் அந்த குழந்தைய சுற்றி அந்த புலி நடந்து போகிறது மட்டும் ஒரு காட்சியை காட்டுவாங்க. அப்போ அதுக்கு பொருள் என்ன, அந்த கூலிகாங்கிற அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு இருக்குங்கிறத மட்டும் இந்த படத்துல மறைமுகமா காட்டுறாங்க. அந்த கடவுள்ல இருக்கக்கூடிய கிணறுங்கிற மாதிரி இடத்த காட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் அந்த குழந்தை கிடைச்சிருக்கும். படத்தில் ஃபஸ்ட்டில் சீனில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாட்டில் பிரச்சனை வரும்போது இறைவன் வந்து அவருடைய கணங்களை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு. அதே இதோட இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு கணம் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இவரும் ஒரு கடவுளுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அது படத்தில் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த குழந்தை யார் என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த குழந்தை வந்து கிடைக்கிது. அதை வந்து யார் வளர்க்குறாங்கன்னா அந்த இறைவனை வணங்கக்கூடிய மக்கள். அதாவது ஒரு பெண் குழந்தை எங்கே பிறக்குது, அரண்மனையில் பிறக்குது, இறந்துருது. ஆனால் அதுக்கு உயிர் கொடுக்கறது தீய சக்தி. ஒரு நல்ல சக்திக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இந்த நல்ல சக்தி. ஸோ இந்த பையன் இங்கே வளர்றான். இப்போ இந்த பையனை அந்த மக்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் வளர்க்குறாங்க. இதில் அந்த பையன் நல்லா கொஞ்சம் வீரமாக இருக்கிறான், கொஞ்சம் அந்த கூட்டத்துக்கு தலைவன் போல் அவன் வளர்ந்து நிற்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரச கூட்டம் வந்து முடிசூட்டிடுறாங்க. அந்த முடிசூட்டப்பட்ட அந்த பேரன், அதாவது அந்த மகன், அதாவது அந்த ஆள் பேர் என்ன, ஜெயராமாவோட மகன், அதாவது அந்த அரசனுடைய மகனுக்கு முடிசூட்டினா அவன் தான் ராஜா. இப்போ அவன் வந்து காட்டுக்குள்ள வந்துட்டு இந்த காந்தாராவை போய் பார்க்கணுன்ட்டு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஆள் சொல்லியிருப்பாரு காந்தாரான்னு சொன்னோன்னே அங்கே என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துலான்ட்டு போகும்போது இவங்களையும் ஒரு காட்டு காட்டிடும். அது அந்த சாமி காட்டுன்னு காட்டிடும். எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க, இவனும் ஓடி வந்துடுவான். அப்போ இவங்க படை வீரர்கள் அங்கே உள்ளே போனதை இவங்க பார்த்துடுறாங்க, இந்த மக்கள் பார்த்துறாங்க. இவங்க தான் அடிச்சிருப்பாங்க. இப்போ அடிச்சுட்டு இவங்கள்லேருந்து ஆளுகள் எடுத்துகிட்டு அவங்க ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இப்போ காட்டில் இருக்க மக்கள் வந்து நாட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அங்கே வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. கடற்கரை ஓரத்தில் ஒரு வணிகம் நடக்குது. ஐரோப்பியர்கள்லாம் வராங்க, எல்லாம் வணிகம் நடக்குது. அது அந்த காலகட்டத்தில் சொல்கிறது கரெக்டாக. இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற கான்செப்டில் காட்டுறாங்க. ஸோ இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு கணக்கு வைக்கும்போது அந்த காலகட்டத்திலலாம் வந்து இந்தியாவில் பல துறைமுகங்களில் ஐரோப்பியர்கள், அரேபியர்கள்லாம் வந்து ரோமர்கள் எல்லாருமே வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்த காலம் தான் அது. இப்போ அந்த வணிகர்கள்லாம் அங்கே வந்து பண்ணுறாங்க. எதை வாங்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க உயர்ந்த விலைக்கு. அப்போ நம்மளே அதை கொண்டு வந்து விற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களே வந்து இங்கே கடை போடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ராணி இருக்கால, அந்த தங்கச்சி, அவள் வந்து சரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணுவா. ஸோ காந்தாராலேருந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து இந்த பொருட்கள் எல்லாமே, பழங்கள், பொருட்கள், தானியங்கள் எல்லாமே வந்து வியாபாரத்துக்கு வருது. இதன் மூலமாக அந்த பண்டமாற்று முறையின் மூலமாக நிறைய செல்வம் கொஞ்சம் வருது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விடுவிச்சு அந்த காசை வச்சு. அப்போ இவனுக்கு கொஞ்சம் அந்த இது போகிறதுல என்ன ஆகுதுன்னா, இந்த துறைமுகமே ஏதோ ஒரு சூழல், அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு அமைச்சர் ஒரு ஆள் இருப்பான், அவன் வந்து இங்கே வம்பு பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அடிமை வியாபாரி ஒரு ஆள் இருப்பான், அவங்க எல்லாம் இவங்க சப்போர்ட்டாக இருவாங்க. ஸோ அவனை அடிக்க வரும்போது இவன் அவனை அடித்து இது பண்ணி அந்த ஒட்டுமொத்த துறைமுகமும் எங்கள் கண்ட்ரோல், அதாவது காந்தாராலேருந்து வந்த எங்களோட கண்ட்ரோல். ஆல்ரெடி வணிகமும் இவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சு. அடுத்து வந்து அந்த துறைமுகத்தையுமே நான் என் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த துறைமுகத்தை என் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ இந்த துறைமுகம் இவங்க கண்ட்ரோலில் வந்த உடனே ராஜாக்கும் இவங்களுக்கும் சண்டை, பிரச்சனை இது இருக்கும். இதில் தான் இவங்க ஒரு நயவஞ்சகமாக ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ இந்த மக்களுக்கு சக்தி எங்கே கொடுக்குறாங்க, கடவுள்கள் தான். இதில் நடுவில் என்ன நடக்கும்னா, இந்த ராஜா இருக்கான்ல, அந்த அரசன், அவன் வந்து என்ன பண்ணிடுவான், என்னோட இடத்துல வந்து என்னோட இடத்தையே நீ கைப்பற்றியா, ஒன்றை நான் வந்து அடிக்க வரேன் பாருன்னு சொல்லி இவங்க காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போகும்போது அங்கே கூலிகா கடவுள் வந்து உடம்புக்குள்ளே இறங்கி ஹீரோ வந்து போட்டு எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. ஆனால் ஹீரோட அம்மா அதாவது வளர்ப்பு தாய் எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க. அவங்க ஊர்லேயும் பெரிய இழப்பு ஏற்படுது. இதில் ஹீரோ வந்து அந்த சாமியோடைய தயவில் அந்த அந்த கூட்டத்தை பாதுகாத்துடுறாரு. இதில் அந்த ராஜாவை போட்டு தள்ளிடுறாரு. இப்போ தான் நீங்கள் படத்தில் வந்து ஒரு பையனை கொண்டுட்டாங்கங்கிற அந்த கோபம் இதெல்லாம் ஒரு அரசனுக்கு இருக்கும்ல, ஒரு ராஜாவுக்கு இருக்காங்க, அப்போ தான் ஆட்சி இருக்கான். இப்போ அவனுக்கு அந்த ஆளுக்கு இருக்கும். பட் ஆனால் வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க. மாறா வந்து நீங்கள் வாங்க நம்மளாம் சமாதானமாக போயிடலாம், பொண்ணை தூது அனுப்புவாங்க. ஸோ இந்த பொண்ணை தூது அனுப்புறது கதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து ஒரு சொல்கிறேன், இந்த கதை எங்கே கனெக்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன்.
இது ஒரே பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள இருக்குங்கிறக்காக நான் சொல்கிறேன். இந்த பொண்ணு தூதுக்கு வரும், வந்தோடனே இவங்களை கூப்பிட்டு வந்து வாங்க நம்ம எல்லாம் சாமியை வந்து ஒன்றா வச்சு வழிபடுவோம், உங்களோட குலதெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஈசனோட நம்ம ஒன்றாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி கூப்பிடுவாங்க. இவங்களும் நம்பிட்டு சரி எல்லாம் ஒன்று பண்ணா ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் நம்பிட்டு போகிறாங்க, நல்லது நடக்கட்டும்ன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஸ்கெட்சு. இவங்களோட தெய்வங்களை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு தப்பான பூஜைகள் செய்து அந்த குலதெய்வங்களை அடக்கி கட்டி போடுறதுக்கான வேலையை தான், அதாவது சிவனையே கட்டி போடுற வேலையை தான் மறைமுகமாக இவங்க பார்த்துருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த கோயில் கட்டுமானமும் சிவனுக்காக கட்டப்பட்டது இல்லாத போலவும் அது வந்து சிவனோட சக்தியை முடக்கிறதுக்காக கட்டப்பட்ட, அதாவது இந்த சூழ்ச்சி செய்கிற அந்த அந்த கூட்டம் தான் மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால அது சாபம் தான். இப்போ இது ஒரு கனவு ஒன்று வரும். யாருக்கு வரும்னா அந்த ராஜாவுக்கு வரும். ஏண்டா நீ தப்பு செய்கிறதுக்கு, உன்னோட கெட்டது செய்கிறதுக்கு உனக்கு இறைவனை நீ துணைக்கு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல ஒரு ஒரு சீக்வன்ஸ் வரும். இது எதுக்குன்னா இறைவன் பேரை பயன்படுத்தி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை இவன் பண்ணுறான், இந்த ராஜா பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாங்க. அடுத்த சீனில் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் வந்துடும். என்ன ஆகும்னா அங்கே ஊரில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா கெட்டது நடக்க ஆரம்பிச்சிருது அந்த ஊருக்கு. ஏன் எல்லா விழாவும் நடத்தி என்ன பண்ணோன்னா அப்புறம் திரும்ப குறி கேட்பாங்க. இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது. கடவுள்கிட்ட குறி கேட்டு தான் கடவுள்கிட்ட குறி கேட்டு தான் வந்து சாமியை வந்து நகர்த்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடவுளோட அறிவிப்பு கேட்டுட்டு தான் அவங்க போவாங்க. அது அப்பவும் வந்து சாமி ஆடுவாங்க. சாமி ஆடி குறி சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே நடக்க போகிற தவறு கடவுளுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் வந்து அந்த எச்சரிப்பு செஞ்சுருக்கலாம்ல. பட் இது செய்யலை. இது எனக்கு தெரிஞ்சுங்க என்ன நடந்துக்கும் நான் சொல்லவா. அவங்க வேற வழி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொய்யா சாமி ஆடுறவங்கள வந்து பொய்மை சொல்கிறதுக்கு பொய்யா சாமி ஆடுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோவுக்கு அடிக்கடி சாமி உடம்புல வந்து தானாக ஆடுவார். அது போக இந்த பொய்யா, அதாவது சும்மா வந்துட்டு ஆடுற மாதிரி ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அந்த 2 பேரை ஆடும்போது அவங்க தான் உத்தரவு கொடுப்பாங்க. சாமி ஆடி உத்தரவு கொடுக்குற மாதிரி அவங்க தான் ஆடி உத்தரவு கொடுப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் வந்து அடுத்து காட்டவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா படத்தில் பொய்யா சாமி ஆடுற கான்செப்டில் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. பட் அது வந்து அதை எடுத்து பேசினா நமக்கு சப்போர்ட் வர இடத்துல இருந்து ஒரு ஹேட் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தில் மேபி அந்த சீன் எடுக்கப்பட்டு இருக்கலாம். ஏன்னா பொய்யா சாமி ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து காட்டுறதுக்கு காட்டியிருக்கலாம். பட் வேணாம், இது தப்பாக போற்றி ஆயிரப்போகுது அப்படிங்கிறனால அவங்க மதத்தை கொஞ்சம் கேள்வி கேட்ட மாதிரி ஆயிரப்போகுதுங்கிற மாதிரி கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிறப்ப அங்கே சாமியவே கட்டி போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை வந்து ஓட்டை வந்து இந்த ஃபிலிம், அதாவது எனக்கு தெரிஞ்சு பொய்யான வாக்கு அப்புறம் அவங்கள தண்டிக்கிற மாதிரி ஏதாவது சீன் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் எடுத்துட்டாங்கன்றீங்க. அது எடுத்துட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு திரும்ப வந்து அந்த சாமிகளை கொண்டு போயிட்டு அங்கே வந்து பூஜைலாம் பண்ணுறதுல அவங்க அது பேர் வந்து கட்டி போடுறதும், கட்டி போடுறது, குலதெய்வத்தை கட்டி போடுறதுன்னு. இந்த குலதெய்வத்தை கட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயுமே இருக்கிற ஒரு மரபு தான். குலதெய்வத்தை வந்து கட்டி போட்டுருவாங்க கோயிலில் அப்படிம்பாங்க. அது ஒவ்வொரு சில காலங்களில் பூஜையெல்லாம் பண்ணி கூட கட்டுவாங்க. இது ஒரு நம்ம அன்றாட பழக்கத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அதை காட்டுற விதமாக அந்த சாமியை கட்டி போட்ட மாதிரி ஒரு கனவு வந்து இவருக்கு வரும். யாருக்கு வரும்? ஹீரோவுக்கு வரும். அப்போ நம்மளோட குலதெய்வங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு தப்பான ரிச்சுவல் பண்ணி நம்ம குலதெய்வங்களோட சக்திகளை கட்டி போட்டுட்டாங்க, அங்கே இருக்கிறது சாமி இல்லைன்னா அப்போ தான் அந்த ஃபுல் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பாக இருக்கிற அந்த 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 மக்கள் வருவாங்க. அவங்க வந்து அந்த பில்லி சூனியம் பண்ணுறவங்க அவங்க வந்து அந்த அந்த கோயிலுக்குள்ளே நிரம்புவாங்க. ஸோ அதோட மீனிங் என்னென்னா இது வந்து தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இல்லாமல் தேவாங்க வந்து காட்டுவாங்க. பேசிக்கலி தேவாங்க ரொம்ப நல்ல உயிரினம் தான், பட் தப்பான உயிரினம் இல்லை. பட் என்னன்னா தேவாங்க இரவுல மட்டும் தானே வரும். அதனால வந்து பேசிக்கா ஆந்த இதெல்லாம் இரவோட இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கெட்ட ஒரு ஓமன் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். வவ்வாலு ஆந்த இதெல்லாம் கிரியேச்சர்ஸ். அதே போல தேவாங்க ஒரு நாக்டர்னல் கிரியேச்சர். இந்த படத்தில் சரி வவ்வாலு ஆந்தனா ரொம்ப ஒரு இதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல தேவாங்க கொண்டு வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. தேவாங்க இந்த தேவாங்க கூட்டமாக ஒரு மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது வந்து அப்போ குலதெய்வங்களை கட்டி போட்டாச்சு. இப்போ இந்த குலதெய்வங்களை மீட்கணும்ல. இப்போ வந்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் அந்த குலதெய்வத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது தான் இவருக்கே வந்து செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறது போல் போய் சண்டை போடுவாங்க. சண்டையில் கொஞ்சம் அப்போ பாதி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், பாதி தோக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி அதெல்லாம் ஃபைட் சீக்வன்ஸு. சரி, அந்த அதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் காட்சிப்படுத்திருந்தாங்க. ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் காட்சிப்படுத்திருந்தாங்க. அந்த போர்லாம் முடிஞ்சு அங்கே வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு புரிதல் வரும். இதில் என்னென்னா இந்த நபர் வந்து அதாவது இந்த ஹீரோ வந்து இந்த ஊரில் இருந்த காலகட்டத்தில்
இந்த பெண்மணி வந்து அவங்க கூட கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வருவாங்க. ஆனால் இவன் வந்து முடியாதுன்ட்டு போயிடுவான். அதாவது என்ன நீ காதலிச்சுன்னா என் கூட காட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா நான் அங்கே வரதுக்கு தயார் அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் மாதிரி இருந்திருக்கும் போல. அதெல்லாம் ஒத்து வராதுங்கிற மாதிரி ஏதோ விலகிடுவான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை அவன் கட் பண்ணிடுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த டைமில் அவனோட கை நகங்கள் இதெல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பிளாக் மேஜிக் போட்டு வேற ஒரு பேயை வந்து இறக்குவாங்க. யார் அந்த பேய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தா. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அந்த காட்டை போய் அழிக்கிறதுக்கு நெருப்பெல்லாம் வச்சிருப்பான் பழைய ராஜா. அந்த பழைய ராஜாவோட ஆவியை இறக்கி அந்த ஆத்மாவை இறக்கி அந்த ஆத்மாவோட சக்தியின் மூலமாக இந்த தெய்வத்தெல்லாம் கட்டிப்பட்டாச்சுல இந்த மக்களை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்ற மாதிரி வரும். இதுல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்ம சக்தியோட அவங்க வந்து அடிச்சுக்கு நிறைய பேர் கொண்டுகிட்டு வருவாங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்து சிவனையே டைரக்டா போய் வணங்குறதுக்கு போறாரு. ஸோ சிவனுடைய சக்தியின் மூலமாக அந்த மந்திரங்கள் உடைப்பட்டு அந்த கூலிகாவும் பஞ்சருளி தெய்வத்துக்கும் மீண்டும் அந்த முழுமையான அருள் பெற்று ஃபுல் பவர் பெற்று வராங்க. அப்போ அந்த கூலிகா வந்து தன் உடம்புல இறங்குது. இங்கே இடத்துல பிரம்மராட்சசன் ஒரு கதை ஒன்று இருக்கும். அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஸோ பிரம்மராட்சசன் அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட். அதை வந்து இங்கே வேற மாதிரி காமிச்சு சிவபக்தன் போல ஒரு அந்த ராட்சசன். ஸோ சிவன் பக்கத்தில் போனோடனே அவன் அடிக்க மாட்டான். அது வரைக்கும் அது வந்து வணக்கம் போட்டு அந்த சிவனோட தன்மையில் வந்து கையில் வந்துன்னு பாம்பு வந்தோடனே ஸோ சிவனே அருள் கொடுத்துட்டாரு அதனால அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து வர்றது அந்த கையில் வேலோட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கூலிகா. சிவன் இல்லை அது சிவனுடைய தன்மையில் கூலிகா வந்து இறங்கி அந்த புலி கடவுள் வந்து இறங்கி அடிக்குது. அதுதான் புலி ஒரு பக்கம் ஓடி வரும், இவர் ஒரு பக்கம் ஓடி வர மாதிரி. அப்புறம் புலி நின்றும், இவர் போயிட்டு அந்த அடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். ஆவேசம் படத்தில் வர மாதிரி முன்னாடி அடிச்சிருவோம். ஸோ அந்த கூலிகா கடவுளோட தன்மையில தான் இவர் வந்து அங்கே அடிக்க வராரு. அப்போ வந்து என்ன பண்ணுவா, அது பெண் வந்து நிற்பா முன்னாடி. பெண் வந்து நின்றுட்டு நீ வந்து சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்றியே, நீ எப்படி சிவனோட அம்சமா இருக்க முடியும்? நான் வந்து சக்தியோட அம்சமா இருக்க பெண்ணு, ஒரு பெண்ணை நீ தொடுவியா அப்படின்னோடனே உடனே அந்த கடவுள் வந்து 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு நீ வந்து பெண் குலத்துக்கே இழிவு சேர்க்கிறவ, சக்தியோட இதுக்கே இழிவு சேர்க்கிறவ, உன்னை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றை அடிக்கிறதுக்கு என்னோட சகோதரி வருவா அப்படின்னு சொல்றா. சகோதரி யார் அப்படின்னா அதான் பஞ்சுருளி. இப்போதான் பஞ்சுருளியோட என்ட்ரி வருது. இப்போ இந்த இடத்துல வந்து அது வரைக்கும் சாமி ஆடும் பொழுது இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மேலாடை இல்லாம அப்படிதான் சாமி ஆடிட்டு இருப்பாரு. இப்போ இந்த சேலை மாதிரி இந்த பஞ்சுருளி உடம்புல இறங்கினோடனே உடனே துணி எடுத்து உடம்புல போட்டுட்டு அந்த கையை பின்னாடி வச்சு பெண்ணுடைய தன்மையில பேசுவாரு. நமக்கு புரியாதுங்கிறனால ஒரு ஃபீமேலிக் வாய்ஸையும் வந்து வாய்ஸ் ஓவர்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாம போயிருப்போது, கான்செப்ட் புரியாம இருக்கணுங்கிறதுக்காக. அது வரைக்கும் ஆண் குரல்ல கத்திக்கிட்டு இருக்கவர் அப்புறம் பெண் குரல்ல கத்துவார். அப்போ அந்த பெண்ணோட அதாவது பெண் கடவுள் வந்து உடம்புல இறங்கியிருக்கேன்னு இப்போ வந்து அடிக்கலாம்ல, அதே மாதிரி வயிற்றுல போட்டு தலையை திருப்பி விட்டுரும். ஸோ அந்த தீயசக்தி பெண் ராணியை கொன்றும் அந்த தெய்வம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு அந்த இவன் இருப்பான். இவன் அடிக்க வரும்போது திரும்ப கூலிகா உள்ளே இறங்கி அதாவது புலிக்கடவுள் உள்ளே இறங்கி போட்டு செஞ்சு விட்ருவாங்க, தம்சம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இது. ஸோ இதில் இந்த கடவுள்கள் டிரான்சாக்ஷன் ஆகிறது அதுக்குள்ளே என்ன இருக்குங்கலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது ஒன்று. பேசிக்காக இதுதான் கதை, இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. ஏதோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே இந்த காமெடி செக்மெண்ட்ஸுங்கிற இடத்துல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கேரக்டர் அதில் வந்து அந்த உமனைசர் கேரக்டர் மாதிரி ஒருத்தன் பொண்டாட்டி விட்டுட்டு அப்பாட்டி சுற்றுற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஜாலிக்காக அங்கே உள்ளே வச்சிருக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் நல்லா இல்லை. இன்னொரு இந்த படத்தில் ஒரு பிளெண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கஞ்சாவை வந்து புனிதப்படுத்துகிற வேலையை செஞ்சுருந்தாங்க. மூலிகை சொல்லி காட்டு மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப உயர்த்தி பேசியிருப்பாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு போக்கு. அது வந்து மறைமுகமாக ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. அதை மட்டும் அவங்க செய்யக்கூடாது. ஆல்ரெடி ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ட்ரக் வந்து கஞ்சா. அதை கஞ்சா வந்து புனிதப்படுத்தாதீங்க. அதற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கஞ்சா அடிச்சுட்டா ஆன்மீகம் வருங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்து. எந்த சித்தரும் எந்த நபரும் கஞ்சா அடிங்கன்னு சொன்னது கிடையாது. கஞ்சாங்கிறது வந்து சென்சஸை மழுங்கடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. பனி பகுதிகளில் நைட்டு குளிரில் நடுங்க முடியாமல் இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அந்த இதை கஞ்சா எடுக்கும்பொழுது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தினாங்க. இல்லை சித்த மருத்துவத்தில் வேற காரணத்துக்காக பயன்படுத்தினாங்க. அதோட அளவு ரொம்ப கம்மி. தூக்கம் வர்றதுக்காகவும் நமக்கு உடம்புல அந்த காலத்தில் வந்து அனஸ்தீசியா கிடையாது. உடம்புல அம்பையும் இதையும் பிடுங்கும்போது வலி எடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த வலியை மறக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை பயன்படுத்தியிருக்காங்க சித்த மருத்துவத்தில். பட் இது ஏன் இந்த மூலிகை அதாவது இது ஏன் வந்து அந்த இதில் போட்டு ட்ரக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா பேசிக்காக நம்னஸ் கொடுக்கும். அதாவது சிந்தனையை வந்து
ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ரொம்ப யோசிக்க விடாமல் ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டை கொடுக்கும். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கஞ்சா இருக்குது. குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள பசியில் இருக்கக்கூடிய அங்கே போய் காட்டில் இருக்கக்கூடிய துறவிகளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்னஸ் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து ஆன்மீகத்திற்கான பாதை அல்ல. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இல்லீகல் நார்காட்டிக் ட்ரக் அது சாப்பிட்டோம்னா ஏதோ வந்து சிவனோட போய் கனெக்ட் ஆகிடுவோம்னு நினைக்காதீங்க. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இதை வந்து இந்த படத்தில் ஒரு இடத்துல ரொம்ப ஹைலைட் பண்ணி அது சிகரெட் அவங்க டொபாக்கோ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சிகரெட்லாம் என்னடா எங்கள் ஊர் காட்டில் மூலிகை இருக்கு வர கஞ்சானா டொபாக்கோக்கு எக்ஸ்சேஞ்சா கஞ்சாங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மாதிரி காமிச்சு அதை வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துருப்பாங்க. கஞ்சாவுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த ஹைப் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மக்கள் வந்து ஆல்ரெடி இட்ஸ் வெரி க்ளோரிஃபைட். அது எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கஞ்சா வியாபாரங்கிறது அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. தமிழக அரசும் கண்டுக்கிறதே இல்லை. தமிழ்நாடு மட்டும் இல்லை அது ஓகே, இந்தியா முழுக்க அப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்துட்டு இதை வந்து ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப தப்பு. கஞ்சாவும் போதை, அந்த போதையும் ரொம்ப ஆபத்தான போதை. அதை புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கி விட்டு நாசமாக்கி விட்டுரும். நிறைய பேர் நாசமாக போய் செத்தவங்களும் உண்டு. ஸோ கஞ்சா வந்து ஆபத்து. அதை வந்து க்ளோரிஃபை பண்ணது எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்லை. இந்த படத்தில் அந்த பார்ட் எனக்கு ரொம்ப கஞ்சா ஃபேன்ஸ்லாம் கத்துறானுங்க ப்ரோ, கை தட்டுறானுங்க. அது ரொம்ப தப்பு. அது மட்டும் அதை நம்ம சொல்கிறோம். ஹே எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு எனக்கு. அது தப்பு. ஸோ மித்தபடி இந்த படத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னன்னா சரி இது ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸோட அது வந்து தமிழ் சமூகத்தோட நிறைய இடத்துல ஒத்து வருது அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இது என்னென்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகளில் நிறைய கதைகள் உண்டு. அந்த கதைகளில் ஒரு சில கதைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்குலாம் வந்து ரொம்ப நெருக்கமான கதைகளாக இருக்குது. அந்த கதைகளில் நான் சிலது சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தியாக துர்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கும் பக்கத்து ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா ஒன்று நடத்துவாங்க. அந்த விழா வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அம்மனுக்கான ஒரு வத விழா. அது வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுர வதத்தை வந்து அங்கே செல்லாண்டேஸ்வரி அம்மனுக்கு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். அது அந்த முடிஞ்சால் ஃபோட்டோஸ் போடுறேன். பட் அது சில டைம் பிளாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேவைன்னா நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபோட்டோஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆண் உறுப்பை வந்து கட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அம்மன் வந்து அதை வெட்டி அவரை வீழ்த்துறாருங்கிற கான்செப்டில் தான் அந்த மகிஷாசுரனை வந்து காமிச்சு அந்த இது முடியும். ஸோ இது வந்து ஒரு கதை. இந்த வழிபாடு வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் மக்கள் ஒரு விழாவாக எடுத்து கும்பிட்ற ஒரு மரபாக இருக்குது. இதே மாதிரி கர்நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பி இந்த பகுதிகளில் வந்து குஞ்சரம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. ஸோ குஞ்சரை அடித்து இது பண்ண குஞ்சரம்மா ஸ்டோரி அங்கேயும் இருக்குது. இங்கேயும் அந்த கதை இருக்குது, அங்கேயும் அந்த கதை இருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது கண்டிப்பாக நம்ம டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கான்செப்டில் என்னென்னா அது இந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ஸோட தான் தொடர்பு படுத்தி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 9 நாளுக்கு வந்து அவங்க இருந்துட்டு அந்த துர்காதேவி அதுக்கப்புறம் அந்த இருக்கிறது அந்த கான்செப்ட் இருக்கா, அது இவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு போல். இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து இவரோட பழகிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அது அந்த ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் மறைமுகமாக காட்டுறாரு. தமிழ்நாட்டிலே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை மேபி இருக்கலாம், தெரியல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரிலையும் என்னென்னா அது உடுப்பி துறைமுகத்தை வந்து வெளியிலேருந்து வந்தவங்க கைப்பற்றுற கதையாக இருக்கும். இதுலேயும் அந்த துறைமுகத்தை வந்து இவங்க கைப்பற்றுற மாதிரி இந்த காட்டில் இருக்க மக்கள் வந்து கைப்பற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதில் வெளியிலேருந்து வந்து கைப்பற்றுற கதை அங்கே இருக்குது. அப்போ இது எல்லாமே அந்த ஸ்டோரி லைனோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஒரு குழப்பலாட்டம் இருக்குது அதில். ஏன்னா கொஞ்சம் யூனிக்னஸ் வேணுங்கிறதுக்காக பண்ணணும். யூனிக்னஸ் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த அடாப்ட் பண்ணிட்டு ரோல்ஸ் மாறி இருக்கு. பட் அந்த அடாப்டேஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் கதைகளுக்குள்ள இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்கிறது மட்டும் நம்மளால வெளிப்படையாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது தமிழ் சமூகத்திலும் கூட இந்த கதைகள் வந்து இருக்குது. அது போக தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரலாறு ரீதியாக அந்த வேலியர்களுக்கும் துளுவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஹொய்சாளர்கள் இவங்களோடலாம் வந்து ஒரு வரலாற்று தொடர்பு என்பது தமிழர்களுக்கும் அவங்களுக்குலாம் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த தொடர்ச்சியும் இந்த படத்தில் அங்கங்கே நம்மளால காட்டியிருக்காங்கல்ல, நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த புலி கடவுள்னு சொல்லும் பொழுது
இங்கேயும் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கடி மால் அப்படின்னு சொல்லி வேலியர்களில் ஒரு கதை இருக்குது. அந்த புலிக்கடி மால் கதை அப்படியே வந்து ஹொய்சாளர்கள்ட்ட இருக்குது. உற்பத்தி, உணவு செழிப்பு, அதாவது ஃபெர்டிலிட்டி தான் எல்லாத்துக்குமே, மரங்களோட ஃபெர்டிலிட்டி தான் நமக்கு உணவு தேவையை எல்லாம் பூர்த்தி பண்ணி பொருளாதாரம் எல்லாமே மல்டிப்ளை அந்த கான்செப்டுக்கான ஒரு கடவுளாகத்தான் நம்ம பஞ்சருளியை பார்க்கணும். அதே போல் பலத்திற்கான, அதிகாரத்திற்கான, ஆண்மைக்கான அடையாளமாக கூலிகா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு கடவுள். இந்த 2 கடவுளில் ஒரு குலதெய்வ வழிபாடாக ஒரு பெரிய இதாக அதை வந்து இந்த கோலா கட்டுறதும்பாங்க. கோலா இது அந்த கோலா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுவாங்க. இந்த கோலா கட்டுற விழாவை வச்சு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு. அதை டெவலப் பண்ணி தான் இப்போ செகண்ட் பார்ட் வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கும் விதையை போட்டு போயிட்டாரு. இங்கே எந்த கிணறு இங்கே அப்படின்னு ஒரு இதை போட்டு அந்த கிணறு ஏன் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மேபி கற்பனையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு இடம் அப்படிலாம் இல்லை. இது இந்த வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் எல்லா கோயில்கள்லையும் இது பண்ணுவாங்க. கோஸ்டல் கர்நாடகாவில் பரவி இருக்கக்கூடியது. இந்த கோஸ்டல் கர்நாடகா இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பரசுராம சேத்திரம் இந்த கதைகளும் வரும். ஆமாம். ஸோ நடந்த சில வரலாற்று விஷயங்களை இதோட தொடர்பு படுத்தி இந்த படம் முழுக்க பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைரக்டருக்கு வந்து என்னென்ன நடந்திருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சனால தான் அவரோட அந்த கதையில் கொஞ்சம் சில ட்விஸ்டெல்லாம் பண்ணி அவர் வந்து இது ஒரு கற்பனை படம் தான். இது நடந்த கதையோ வரலாறோ கிடையாது. ஆனால் அந்த 2 கடவுள் தன்மையை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கடவுளுடைய வழிபாடு இது எல்லாமே சிவனுக்கு உட்பட்டது கான்செப்ட் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வராங்க. அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. காரணம் என்ன, நம்மளோட குலதெய்வங்கள் பலவையும் சிவனோட தன்மையில் தான் நம்ம வழிபடுறோம். தான் பேக்ரவுண்டு. சுடலை மாடன் வேறு யாரும் இல்லை, சிவனே தான். முனீஸ்வரன் வேறு யாரும் இல்லை, சிவனே தான். முனீஸ்வரனை நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். ஆனால் அதே முனீஸ்வரன் தான் ஈஸ்வரனே. ஈஸ்வரன் புரியுது. முனீஸ்வரனும் ஈஸ்வரனும் ஒரே கடவுள் தான். ஆனால் அந்த கடவுளை குலதெய்வ வழிபாட்டில் நான் கொண்டு வரேன். அதே போல் முருகனையும் குலதெய்வ வழிபாட்டில் ஒரு காலத்தில் நம்ம வழிபட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு கொஞ்சம் காலமாக விட்டுட்டோம். நம்ம இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த அல்கதிர் மாஸ்க்கு, சாரி அல்கதிரில் அவர் பேர் என்ன, சிக்கந்தர். இந்த சிக்கந்தர் இது வந்து சிக்கந்தர் அது முருகனோட வழிபாட்டை தான் அவங்க அது கால ஓட்டத்தில் மாற்றி கடைசி இஸ்லாமிய வழிபாடாகவும் அது போகுதுன்னு சொல்லியிருப்போம். முருகனுடைய குலதெய்வ வழிபாட்டு தன்மையை அப்படியே அந்த இடத்துல கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது இஸ்லாமிய வடிவமாக மாறி போயிருக்குன்னு நம்ம பேசியிருப்போம். நீங்கள் பார்த்துட்டு பெரிய வீடியோ அது பேசியிருப்போம். அதுதான் இப்போ முருகனையுமே ஒரு காலத்தில் வந்து சேவல் பலி கொடுத்து இது பலி கொடுத்து நம்ம வழிபட்ட கூட்டமாகத்தான் தமிழர்கள் இருக்கிறோம். இன்றைக்குமே பாருங்கள், நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேலு வச்சுக்கிட்டு கூட பலி கொடுக்குற இடம்லாம் இருக்குது. மலை உச்சியில் போனீங்கன்னா முருகனோட வேல் இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவலை வந்து பலி கொடுத்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. அப்போ முருகனை ஒரு காலத்தில் குலதெய்வ வழிபாட்டாகவும் நம்ம கொண்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அதே முருகன் வந்து பெருதெய்வ வழிபாடாகவும் திணை மாவை மட்டும் ஒரு காலத்தில் திணையோடு சேவல் ரத்தத்தை கலந்து பிணைஞ்சு வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்லேயே வருது, பாடல்களில் வருது. அப்போ இது வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த பேஸ், அதாவது குலதெய்வ வழிபாட்டு தன்மையிலிருந்து தான் பெருதெய்வங்களும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த படத்துலையும் அவர் காட்டுறாரு. புரியுது. ஸோ சிவனோட தன்மையில் சிவனுடைய கணங்களாக இவங்க 2 பேரும் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேசிக்கலி சிவனுடைய வழிபாட்டோடைய தன்மைகள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே போல் நம்மளுடைய குலதெய்வங்களும் நான் இப்போ சொன்னது போல சுடலை மாடனாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சிவனோட தன்மை. அதே விஷ்ணுவோட தன்மையில் வந்து கருப்பசாமி இதெல்லாம் வந்து விஷ்ணு வைணவம். அதனால தான் நீங்கள் நிறைய கருப்பசாமி கோயில்களுக்கு போனீங்கன்னா நாமம் போடுவாங்க. புரியுது. கருப்பு கோயில்களுக்கு நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா நாமம் போடுற பழக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கருப்புன்னு சொல்கிறாங்க, ஏன் நாமம் போடுறாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. காரணம்னா விஷ்ணுவோடைய தன்மையில் கருப்பசாமி வழிபாடு இது எல்லாத்தையும் உள்ளடக்கிடுவாங்க. புரியுது. அதாவது வழிபடுற கடவுள் ஒன்று தான், அதோடைய தன்மைகளை நம்ம வேறுபடுத்தி வழிபடுற தன்மை தான் இந்த விஷயங்கள். இதை வந்து அந்த டைரக்டருக்கு புரிஞ்சிருக்கு. அதை அவர் மறைமுகமாக அது டைரெக்டாக சொல்லிட்டா எங்கே வந்து ஹிந்து விஷயத்தை கேள்வி கேட்ட மாதிரி ஆயிருமோங்கிற ஒரு இதில் டைரெக்டாக சொல்லாமல் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாருமே ஒப்புக்கொள்கிற விதமாக அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு அறிவியல் நம்மளோட வரலாற்று பார்வையில் நம்ம சொல்லும் பொழுது ஒரே கடவுள் நம்பிக்கை தான். நாகரிகம் வளர வளர அந்த வழிபாட்டு தன்மைக்குள்ளே வெவ்வேறு கான்செப்ட்ஸை கொண்டு வந்து வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். பழங்குடி தன்மையில் இருக்கக்கூடிய மக்கள் அதே வழிபாட்டை அப்படியே தொடர்றாங்க. இப்போ இது 2 வழிபாட்டுக்குள்ளே சின்ன வேறுபாடு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு கடவுளாகவும் அது ஒரு கடவுளாகவும் பார்க்கப்படுகிறது. இவ்வளோதான் விஷயம். ஒரு காலத்தில் எல்லாருமே பலி கொடுத்து தான் வழிபட்டோம். அதுக்கப்புறம் பலி கொடுக்கறது பாவம்னு நினைக்க வந்தவன், விவசாயத்தை கண்டுபிடிச்சவன், விவசாய மரபுக்குள்ளே மாறினவன் பலி கொடுக்காத ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கிக்கிட்டான். அப்போ பலி கொடுக்காத வழிபாட்டு முறையும் நம்ம சாமியாக கும்பிட்றோம், பலி கொடுத்து வழிபடுற முறையும் சாமியாக கும்பிட்றோம்.
இதுக்கு பெரிய கோயிலை கட்டிட்டான், இதுக்கு சின்னதாக கோயில் கட்டிட்டான், இது பெருதெய்வமாக மாறிடுச்சு, இது சிறு தெய்வமாக மாறிடுச்சு. ஆனால் உண்மை என்ன, ரெண்டும் ஒரே தெய்வம் தான், ஒன்று தான். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நைஸ். ஸோ கடைசியில் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு பெண்கள்லாம் வந்து அது ஒரு பக்தி படமாக அதை பார்த்துட்டு கடைசியில் எல்லாருமே கை தட்டிட்டாங்க அந்த படத்துக்கு. உண்மையிலேயே இந்த படம் வந்து அந்த எனக்கு லேகா இருந்துச்சு படம். நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் என்பதால் அப்படியே சொல்லுங்கடா, அவ்வளோதான் அறிவு. அப்படியே அந்த கமெண்ட்டை நான் பார்த்தேன். இது அது வந்து ரொம்ப தப்பான அணுகுமுறை. ஒரு கிறிஸ்தவராக இருக்காரு, இஸ்லாமியராக இருக்காரு, புத்திஸ்டாக இருக்காரு, ஜெயினிஸ்டாக, இப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்க சொல்கிற கருத்து சரியா தப்பான்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன பட்டுச்சு, உங்களுடைய புரிதலின் தன்மையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லி நிறைய இடத்துல எனக்கு புரியலன்னா நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருப்பீங்க. அதே போல் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கீங்க. நீங்கள் கான்செப்ட் என்ன தெரியுமா, நம்ம சிவனை கும்பிட்றோம், சாமியாக கும்பிட்றோம், நமக்கு புரியலன்னு சொன்னால் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னன்னா டிகே கைஸ்லாம் இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ டக்குன்னு அது கூட ஈக்குவேட் பண்ணுறாங்க. அப்படி ரொம்ப தப்பான ஒரு போக்கு. புரியல அப்படின்னா நான் எடுத்து சொன்னது ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், இல்லை இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா புரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இது புரிஞ்சுது, எனக்கு என்னுடைய பார்வையில் இந்த படம் எவ்வாறு புரிஞ்சுதுங்கிறத நான் சொல்கிறேன். இது நல்ல படம். இந்த மாதிரி பல படங்கள் வரணும். தயவு செஞ்சு தமிழ்லையும் எடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ வரலாறுலாம் நானே எத்தனை இது நான் பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் எத்தனை குலதெய்வங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த குலதெய்வம் ஒவ்வொன்றுக்கு முன்னாடி ஒவ்வொரு வரலாறு இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்திங்கன்னா கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கதை இருக்குது தமிழ்நாட்டு குலதெய்வங்களுக்குள்ள. 500 கதை, 500 படம் எடுக்கலாம். அவ்வளோ கதை இருக்குது. அதில் ஹிஸ்டாரிக்கல், நம்ம கண் முன்னாடி நடந்த ஹிஸ்டாரிக்கல் காலகட்டத்தில் நடந்த தெய்வங்களும் இருக்குது. நம்ம சாமானிய காலகட்டத்தில் நடந்த நல்லது செஞ்சுட்டு போனவங்கள தெய்வமாக மாற்றுற தன்மையும் நம்மகிட்ட அந்த பழக்கமாக இருக்குது. இன்றைக்கி வீரப்பனை வந்து நம்ம கடவுளாக மாற்றுறோம், தேசிய தலைவரை கடவுளாக மாற்றி வச்சுருக்கோம்னா வீரப்பனுக்கு நடுகள் வைக்கிறாங்களா? ஏன் வைக்கிறாங்க? இந்த மக்களுக்காக களம் கண்டாரியா, எனக்கு அவர் தான் குலசாமி ஹீரோ மாற்றி கொண்டு வராங்களா? இந்த வழிபாட்டு முறை தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் யாரெல்லாம் மக்களுக்காக போராடினாங்களோ இறந்தாங்களோ அவங்களுக்குலாம் நடுகள் வச்சு வழிபடுற பழக்கம், அதுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி இருக்கிறது. இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கம் தான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ கதைகள் இருக்கும், எவ்வளோ வரலாறு இருக்கும். இவ்வளோ ரிச்சான ஒரு ட்ரெடிஷன், இவ்வளோ ரிச்சான ஒரு கல்ச்சர், இவ்வளோ ஒரு நான் கன்னடத்தையோ தெலுங்கையோ மலையாளத்தையோ நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்குலாம் தெரியாது தமிழ் எவ்வளோ இருக்குன்னு. எங்களுக்கு தெரியும் தமிழ் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் மொக்க படமாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம. தமிழ் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள், சங்க இலக்கியத்தோடைய ஒன்றும் இல்லை பேஜஸ் கணக்கில் தமிழ் சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்து வச்சுருங்க. அதே போல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலக இலக்கியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வைங்க. உலக இலக்கியங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அடுக்கி வச்சுட்டு தமிழ் இலக்கியங்கள் ஒரு பக்கம் நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னு வைங்க, ரெண்டும் ஒரே காலம். இது 10 மடங்கு 15 மடங்கு பெருசாக இருக்கும். கீழே தான் இருக்கும். அவ்வளோ இருக்குது. அவ்வளோவும் அதுவும் சும்மாலாம் எழுதி வச்சுட்டு போல, படிக்க அதில் வரலாறும் சுவையும் உவமையும் இவங்க இப்படிலாம் கனெக்ட் பண்ணுறாங்க, இப்படிலாம் லிங்க் பண்ணுறாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது தயவு செஞ்சு அது வந்து தமிழனாக பிறந்துக்கிட்டே அதோடைய சுவையும் அதோடைய தன்மையும் அதோட வரலாறும் நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழனாக பிறந்துட்டா பெருமையான. சத்தியமாக பெருமைடா, அது புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் சொல்கிறேன். உனக்கு உன்னுடைய பெருமையும் உன்னுடைய வரலாற்று தன்மையும் உன்னுடைய முன்னோர்கள் செய்த சாதனைகளும் உனக்கு சுத்தமாக தெரியல. தெரியாமல் இருக்கனால, அதை பற்றிய நான் ஒரு அறிமுகம் இல்லாதனால இந்த இதில் பிறந்துட்டா நம்ம பெருமையானா, இந்த லெகசின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லெகசி, இந்த தமிழ் லெகசி இருக்குது பாரு, அடிச்சிக்கவே முடியாது, பெருமையாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கனால உனக்கு பெருமை இல்லாமல் இருக்குது. தெரிஞ்சு பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க. நான் ஏன் குனிஞ்சு உட்காரணும், நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படின்னு உட்காந்துருவீங்க. அது கூட சேர்க்க சரியில்லாமல் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிறந்துட்டாலே இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், பிறப்பினால் ஒருவனுக்கு தகுதி வரும் அப்படிங்கிறது. பட் டிஎன்ஏல கடத்திருக்குல்ல. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், உலகத்தில் எல்லாரும் வந்து பிறப்பினால் தகுதி வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பிறப்பினால் தகுதி வராதுங்கிறத சொன்னவனும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் தான். இந்த பெருமை உனக்கு வேணும். அந்த அறிவாற்றல், இந்த அறிவு மரபு, இந்த அறிவு மரபுக்கு சொந்தக்காரங்கிற பெருமை உனக்கு வேணும். புரியுதா? இந்த அறிவு மரபுக்கான சொந்தக்காரனாக இருக்கணும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவன் சொல்கிறத காதில் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு போகக்கூடாது. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்ன அந்த அறிவு மரபுக்கு நீ முக்கியத்துவம் கொடு. மெய்ப்பொருளை காண்பதற்கு வழிவகை செய். உனக்கு பிடிக்காத ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட மெய்ப்பொருள் நீ என்னைக்கா தேடி இருக்கியா? கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது. பாரிசாலனா அவர் இப்படி தானே பேசுவாருன்னு கேட்டிருப்பானான்னு பார்த்தா கேட்டிருக்க மாட்டான். பாரிசாலனோட இந்த காணொலி மட்டும் நான் விரும்புகிறேன்மா. எத்தனை காணொலி நீ பார்த்த? அது ஏதோ கண்ணில் பட்டிருக்கேன். உனக்கு எவனா ஒருத்த கட் பண்ணி தப்பாக வெட்டி ஒட்டுறதை நீ பார்த்துருப்ப. நான் தான் சொல்கிறேன், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம சொல்கிறதுடைய மூலத்தன்மையே பாருங்கள். அந்த மூலத்தில் ஆமாம் இவங்க சொல்கிறது சரி, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரி அப்படின்னா அதை ஆதரிங்க. இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புனா அது விவாதிங்க. அதுதான் விஷயம். அறிவு வளரட்டும்.
சரி, இப்போது கண்டிப்பாக ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் காணொலி பேச வேண்டிய வரும். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒன்று இல்லை. ஏன் தெரியுமா, ஆல்ரெடி கடுப்பாயிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆனால் நம்ம ஒரு இது கொடுக்கலாம். ஒரு பிரேக்கிங்கான ஒரு விஷயம் என்பது அரசியலில் இருக்குது. அது இருக்குது, நாங்கள் அது பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை போட்டு அப்படியே டமால்னு உடைக்கலான்னு இருக்கிறோம். அது ஒன்று. சரி, நீங்களே சொல்லுங்கள், இந்த பைசன் ஒரு படம் வந்திருக்கு, அதில் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. அதுவும் பேசப்பட வேண்டிய விஷயம். அதுலேயும் சாமி பற்றி நிறையா காட்டியிருக்காங்க. இவங்க கும்பிட்ற சாமி சிறுதேவன் சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பேசுறதுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பாரி அவர்கள் பேசணும்னு நினச்சா அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி பாரி. நன்றி.